கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே நம்முடைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமும் துதியும் செலுத்தி அவரை பாடி அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? நீதியினால் ஸ்திரப்படுவா, கொடுமைக்கு நீ தூரமாவா. நீதியினால் ஸ்திரப்படுவா, கொடுமைக்கு நீ தூரமாவா. திகில் உன்னை அணுகாது, பயமில்லாத வாழ்வு உண்டு. திகில் உன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? ஆண்டவரே, உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்கள் தேவனே, உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. இந்த நாளிலேயும் கூட உம்முடைய ஆளுகை எங்கள் மேல உண்டாகட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல உண்டாகட்டும். எங்களுடைய படகு மூழ்கி விடாத படிக்கும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை காக்கிற உம்முடைய நல்ல கிருபைக்காக நன்றி. இந்த வேளையில இந்த நிகழ்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க நாமத்தினால வருகிற அந்த மேன்மையான விடுதலை அனுபவிக்க நீங்க உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பெரிய காரியங்களை செய்ய நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம வாசிக்கும்படியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அன்பு தேவப்பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோடு கூட இருந்த
ஜனங்களை குறித்து நம்ம இங்கே பார்க்கிறோம். பவுல் ஒரு பெரிய கப்பல் பயணத்தில் ரோமுக்கு சென்று கொண்டு இருக்கிறார். அவரோடு கூட ஒரு சில கைதிகளும் அந்த கப்பலிலே பயணித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி பயணித்து கொண்டிருக்கும்போது அவர்கள் ரோமுக்கு பயணமாய் புறப்பட்ட நேரத்தில் ஆரம்பத்தில் அவருடைய கப்பல் பயணம் மிகவும் அருமையான ஒரு பயணமாக இருந்தது. திடீரென்று கப்பலிலே பயங்கரமான புயல், பயங்கரமான காற்று, பயங்கரமான அலைகள் வந்து மோத ஆரம்பித்தது. இதை முன்கூட்டியே பவுல் அப்போஸ்தலன் அந்த கப்பல் மாலுமிக்கு இதை தெரிவித்தான். அவர் சொன்னார், நம்ம இப்படி போகிறது நல்லதில்லை, ஒரு பயங்கரமான புயல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, எனவே நாம் எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அவர் எச்சரிக்கிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். ஆனால் அந்த சமயத்தில் அந்த 100க்கு அதிபதி அல்லது அந்த கப்பலை நடத்தக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மாலுமியைத்தான் அதிகமாக நம்பினாங்களே தவிர பவுல் அப்போஸ்தலன் சொன்ன தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தையை அவங்க நம்பவே இல்லை. அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் எங்கள் கப்பல் ஒன்றுமே செய்யாது, சேதமாகாது என்று சொல்லி அவங்க மாலுமி சொன்னதை நம்பி அவர்கள் பயணிக்க ஆரம்பித்தார்கள். இப்படி அவர்கள் பயணித்து போய்கொண்டிருக்கும் பொழுது பயங்கரமான அலைகள் வந்து அவர்களுடைய படகை பயங்கரமாக சேதப்படுத்த ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் எல்லாரும் அங்கும் இங்கும் கடந்து தவித்து கொண்டு அவர்கள் தங்களுடைய தெய்வங்களையெல்லாம் கூப்பிட்டு முறையிட்டு எல்லாரும் பலவிதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். கப்பலில் இருந்த எல்லா பொருட்களையும் எடுத்து கடலிலே எரிய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த ராத்திரியிலே எல்லாரும் பயந்து போய் கிட்டத்தட்ட 14 நாட்கள் சந்திரனையோ சூரியனையோ எதையுமே பார்க்காம பயங்கரமான ஒரு இருள் சூழ்ந்த நிலையில் அவங்களுடைய பயணம் மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு நேராக போனது. அந்த சமயத்திலே அங்கே கப்பலில் இருந்த தேவ மனுஷனாகிய பவுலை பார்த்து கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அங்கே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய 22, 23, 24 வசனங்களை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பயங்கரமான ஒரு மரண போராட்டத்தில் ஆண்டவர் பவுலுக்கு தைரியம் கொடுக்கிறார். பவுலின் நிமித்தம் அந்த படகுல இருக்கிறவர்கள் அன்றைக்கு உயிர் காக்கப்பட்ட சம்பவத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். அன்றைக்கு கப்பல் உடைந்து போனது, எல்லாமே நொறுங்கி போனது. கப்பல் துண்டுகளில் அவங்க ஏறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்க பயணம் ஒரு பயங்கரமான திகில் நிறைந்ததாக இருந்தாலும் ஜீவனுக்கு இழப்பு ஏற்படாதபடிக்கு பவுலின் நிமித்தம் ஆண்டவர் அன்றைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்தார். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் சில நேரங்களில் முன்கூட்டியே தேவன் நமக்கு எச்சரித்து சொல்லக்கூடிய எச்சரிப்பின் வார்த்தைகளை நம்ம ஒரு நாளும் அற்பமாக எண்ணவே கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிற பாதையில் எப்போவுமே ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்தால் பயங்கரமான அழிவிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நம்ம தப்பித்து கொள்ள முடியும், காப்பாற்றப்பட முடியும். எனவே இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். என் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் நடப்பேன், அவருடைய வழியில் அவர் காண்பிக்கிற பாதையில் நடப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து உங்கள் பயணத்தை தொடங்கி பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பயணம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை அப்படி உங்கள் பயணத்தில் ஏதாகிலும் சேதம் ஏற்படுமானாலும் உங்கள் பயணத்தின் நடுவில் உங்களுக்கு தைரியம் சொல்லவும் உதவி செய்யவும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வந்து
ஒத்தாசை பண்ணி அந்த பயங்கரமான அழிவிலிருந்து உங்களை என்னை விடுவிக்க முடியும். எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களுடைய பயணத்தை பாதுகாப்பார். நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாகிற அந்த பாதுகாப்பையும் விடுதலையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆசீர்வதியும். தொடர்ந்து கூட இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.